ஸோ டம்புலாலேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து கண்டியை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோங்க. வாட் ஃபங்க்ஷன் டி நோ நோ எங்கெங்கே குன்றுகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகர் இருப்பார். அது மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது, கண்டி கதிர்காம கோயில். சொல்லிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க, லட்டு, ஜிலேபி. ஓகே, ஓ நைஸ். ஸ்னேக் வச்சுக்கிட்டு நீங்கள் வேணா உங்கள் தோல் மேலே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேனி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க, ஸ்ரீலங்காவில் நீங்கள் 2வது நாள். இதுக்கு போன எபிசோட்ஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சிகிரியாவில் இருந்தோம் முதல் 2 நாள். இன்றைக்கி நம்ம சிகிரியாவிலேருந்து கிளம்பி, அதாவது டம்புலா சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஸ்ரீலங்காவில். ஸோ டம்புலாலேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து கண்டியை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோங்க. போகிற வழியில் ஒரு அம்மன் கோயில் வந்து நிறுத்திருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோயில் வந்து மூடிட்டுருக்கு. ஸோ கோயில் ஒரு சுற்றிட்டு வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டி போயிட்டே இருக்கலாங்க. கண்டியில் ஒரு 2-3 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அஃப்கோர்ஸ் கண்டி கதிர்காம முருகன் டெம்பிளை பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு புத்தருடைய கோயில் ஒன்று பார்க்க போகிறோம். முக்கியமான புத்தர் கோயில் அது. ஏன்னா புத்தருடைய பல் அந்த கோயில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது முடிச்சு ஒரு வியூ பாயிண்ட், அப்புறம் கண்டி லைக் இதெல்லாம் வந்து சுற்றிட்டு இன்றைக்கி நைட் வந்து கண்டியில் ஸ்டேங்க. இதான் வந்து பிளான். டெம்பிள் காட்டுற பாருங்க. டெம்பிள் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியலைங்க. கொஞ்சம் பெரிய கோவில் தான் அது. இங்கே பாருங்கள். ஆனால் டெம்பிள் வந்து மூடி இருக்கு. டெம்பிள் வாசலில் தான் நிற்கிறோம். இங்கே பாருங்கள். சரி, நம்ம டெம்பிள் வந்து ஒரு சுற்றிட்டு வந்துட்டு நம்ம காரில் ஏறி அப்படியே கிளம்பலாங்க. பெரிய கோயில் தாங்க இது. இங்கே பாருங்கள், இந்த கோயிலோட கல்யாண மண்டபம் இருக்குது. இதுல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. சின்ன பசங்களை வச்சு ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஹலோ, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஃபங்க்ஷன் இஸ் இட்? வாட் ஃபங்க்ஷன்? வாட் ஃபங்க்ஷன்? டி நோ நோ பையன் வந்து வைக்கப்படுறாங்க. என்ன ஃபங்க்ஷன் கேட்டேன், புரியலையா? இல்லை வைக்கப்படுறானா தெரில. பட் எனிவே ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு உள்ள. இந்த வர பாருங்கள் பின்னாடியே. டி யூ நோ வாட் ஃபங்க்ஷன் இஸ் இட்? No, what function is it? Concert. Huh? Concert. Oh, the concert anga ulla. Nice. What's your name? You in the camera. What's your name? You don't want to tell your name? பையன் பேர் சொல்ல போறான், வைக்கப்படுறான். See? பையன் பேர் சொல்ல போறான், வைக்கப்படுறான். ஓகே, நம்ம அப்படியே சுற்றி வந்துட்டு நம்ம அப்படியே கண்டி கிளம்பி போவோங்க. வாங்க போகலாம். கோயில் குயிக்காக பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து 1 hour அங்கே கண்டி. ஸோ முதல்ல வந்து கண்டி கதிர்காம முருகர் கோயில் போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லேக் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு புத்தருடைய கோயிலில் வந்து பூஜை நேரத்தில் போய் புத்தருடைய கோயில் வந்து பார்க்க போகிறோங்க. புத்தருடைய பல்லு இருக்கிற கோவில் அது. ஸோ இதான் வந்து பிளானு. இன்றைக்கி ஈவினிங் டைம் வந்து 2:30 ஆகுது. இங்கேருந்து ஒரு 1 hourல நம்ம கண்டி போயிடலாம். 2:40 ஆகுது ஆக்சுவலி டைமு. இங்கேருந்து ஒரு 1 hourல நம்ம கண்டி போயிடலாங்க. சரிங்களா? இந்த ரோடு நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து பேக் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருவோணமலை வந்துடுவாங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்றாரு. இந்த ரோடு பேரே வந்து திருகோணமலை ரோடு. அப்படிதான், அதான் போட்டிருக்கு திருகோணமலை ரோடு இந்த ரோடு பேர். சரி, நம்ம அப்படியே போகலாம். இங்கே போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிறுத்தியிருக்கோங்க. தண்ணி வாங்கணும். இப்படி தாங்க இருக்குது இவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டு. இந்த வாட்டர் பாட்டில் வந்து 90 ரூபாங்க, ஸ்ரீலங்கன் ருபீஸ். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 25 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி இந்த வேஃபர்ஸ் பிஸ்கெட்லாம் வந்து 120 ரூபா. இது மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து 50 ரூபா. எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தாங்க ப்ரைஸு. இப்போ க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் 375 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 100 ரூபாக்குள்ளே தாங்க வரும். தண்ணி வாங்கியாச்சுங்க. ஆக்சுவலி 80 ரூபா தான் தண்ணி. ஒரு 20 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. அவ்வளோதாங்க. உள்ள அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னாங்க. சரிங்க, வாங்கலாம். தண்ணி வாங்கியாச்சு, அப்படியே கிளம்புவோம். அர்ஜென்ட்டாக பிஸ் அடிக்கணும், ஆனால் இங்கே பாத்ரூம் இல்லை. நம்ம போகிற வழியில் எங்கள் டிரைவர் நிறுத்த சொல்லி பார்க்கலாம். ஓகேங்க, அப்படியே போகலாம் வாங்க. ஓகேங்க, கண்டி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஊர். சுற்றி மலைகள் தான், நடுவில் ஊர். இதுவும் அப்படி தான் இருக்குது, சுற்றி மலைகள் தான்.
கண்டி கதிர்காம முருகன் கோயில் வந்து நம்ம முன்னாடி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம், முருகரை போய் பார்ப்போம். முருகரை போய் பார்த்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்து லைட்டாக அதை சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த தெருக்கள்லாம் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஓகே, கோயிலுள்ள போகலாங்களா? வாங்க. ஓகேங்க, கோயிலுள்ள வந்துட்டோம். ஷார்ட்ஸ் அகைன், அதனால வந்து இங்கே இந்த வேட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படியே போட வேண்டியதான் போல இருக்குங்க. பேண்ட் மாதிரி போட்டு இப்படி எடுத்து சொருக வேண்டியதுதான். ஹேட்டும் கூடாதுங்க. உள்ள போகிறோம். ஆக்சுவலி அழகாக இருக்குங்க இந்த கோயில். சின்ன கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே பாருங்க, முருகர் கோயில் தான், புத்தரும் இருக்காரு இங்க. இங்க பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த புத்தருடைய கேவில் முருகர் இருந்தாரு. இந்த முருகருடைய கோவிலில் புத்தர் இருக்காரு. இங்க ஒரு சின்ன மானஸ்ட்ரி மாதிரி இருக்குங்க புத்தர் கோயில் பக்கத்துல. பாருங்க, இந்த கோயிலுக்கு பின்னாடி பக்கம் இன்னொரு புத்தர் கோயில் இருக்கு. இது எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்குங்க. கண்டி கதிர்காம முருகர் கோயிலுடைய காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே 2 புத்தருடைய கோயில்கள் வந்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன மானஸ்ட்ரி மாதிரி இருந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன கோயில் வந்து அமைதியா இருக்கு. வெளியில பிஸி ஸ்ட்ரீட்டு, பட் ஆனால் உள்ள கோயில் அமைதியா இருக்கு. இங்க வந்து விநாயகருடைய சன்னதி இருக்கு, மகா கணபதி அப்படின்னு இருக்காங்க. இங்க விநாயகரோட சன்னதி பக்கத்தில் வந்து வீரபத்ரரோட சன்னதி இருக்குங்க. நீ பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா வந்து ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரிங்க. பட் ஆனால் இங்கே முருகரை வந்து ரொம்ப காமனாக வந்து வணங்குறாங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் வந்து முருகரை வணங்கிட்டு போகிறாங்க. முருகரை வணங்கிட்டு பின்னாடி போய் அப்படியே வந்து புத்தரையை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. ஸோ முருகர் வந்து ரொம்ப பாப்புலரான கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏதோ யாகம் வளர்க்குறாங்க பாருங்கள். ஓகேங்க, கண்டி கதிர்காம முருகர் டெம்பிள் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்க போகிறோம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹோல்ட் ஆஃப். மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கண்டி லேக் இருக்குங்க. கண்டி லேக், அதுக்கப்புறம் வந்து புத்த கோயில். இதான் வந்து பிளான். இன்னைக்கு ஈவினிங்கு 6:30 மணிக்கு நினைக்கிறேன் பூஜை நடக்கிறது புத்தர் கோயிலில். ஸோ 6:30 மணிக்கு அங்கே இருந்தால் விசேஷமாக இருக்கும் அப்படின்றாரு. ஓகேங்க, நம்ம ஹோட்டல் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சுற்றி பக்கத்தில் தான். சரி, நம்ம காரில் ஏறி வியூ பாயிண்ட் போவோம். பார்ப்போம். வியூ பாயிண்ட் ரீச் ஆகிட்டுங்க. அமேசிங்கான வியூவில் எங்கெங்கே குன்றுகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகர் இருப்பார். அது மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது, கண்டி கதிர்காம கோயில். அந்த குன்று மேலே பாருங்க, ஒரு வெள்ளை கலரில் புத்தர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. புத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஜூம் பண்ண முடியுதா பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு புத்தர் ஸ்டாச்சு, வெள்ளை கலர் புத்தர் ஸ்டாச்சு. மழை லைட்டாக பெஞ்சுது, இப்போ நின்றுடுச்சு மழை. இதாங்க கண்டி லேக்கு. இதான் கண்டி லேக்கு. சுற்றி ஊர். புத்தர் கோயில் வந்து இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குங்க. லேக்குக்கு அந்த பக்கம் இருக்குது புத்தர் கோயில். நல்ல ஒரு அழகான ஊருங்க கண்டி. அதுவும் சிகிரியா பக்கத்தில் இருக்கிறதுனால அழகாக நீங்கள் ஒரு 2 hours வந்துடலாம் சிகிரியாலேருந்து கண்டிக்கு. ஒரு கார் ஒன்று ஹையர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம டிரைவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஆள். நம்ம சொல்கிற இடத்துலாம் கூட்டு போவார். நீங்கள் ஒரு ஐட்னரி போட்டு இங்கெல்லாம் கூட்டு போங்க அப்படின்னா கூட்டு போவார், அழகாக கூட்டு போவார். அப்படியே இந்த வியூ கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிப்போம்.
சரிங்க, வியூ பாயிண்ட்லேருந்து லேக் பார்த்தாச்சு. இப்போ அந்த லேக் கீழே போய் பார்க்கலாம். லேக் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம டிரைவர் வந்து கொஞ்சம் லேக் முன்னாடியே நம்மளை இறக்கி விட்டாரு. நம்ம டிரைவரோட ஊர் வந்து கண்டி தாங்க. அவங்க பொண்ணு இங்கே பக்கத்தில் ஸ்கூலில் படிக்கிறா. பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் விட்டு வந்துடுறேன், நீங்கள் நடந்து லேக்குக்கு போயிருங்களா அப்படின்னாரு. ஓகே, நம்மளும் நடக்கலாம் இந்த கண்டி நகரத்தில் அப்படின்னு இறங்கிட்ட கார்லேருந்து. லேக் பக்கத்துலேயே தாங்க டெம்பிளும் இருக்குது. ஸோ நம்ம லேக் முடிச்சுட்டு டெம்பிள் வெளில போய் வெயிட் பண்ணால் அவர் அங்கே வந்துடுவார். ஆனால் லேக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வர வழியில் ஒரு பேக்கரி ஒன்று பார்த்தேன். சரி, ஏதாவது பிரெட்டு கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போய் லேக்கில் உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் லேக்கில் அப்படின்னு. செம பஸ்ஸிங்காக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்டு கண்டியில். இங்கே பாருங்கள், இங்கே தான் எங்கேயோ பேக்கரி பார்த்தேன் நான். அது வரைக்கும் பாருங்க, நம்ம ஊர் பேக்கரி மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. சரி சரி இருங்க, ஏதாவது வாங்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன். நான் என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருங்க, ஏதாவது வாங்கலாம். ஓகேங்க, வாங்கியாச்சு. ஒரு ஃபிஷ் பஃப் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ஒன்று வாங்கினேன். ஃபிஷ் பஃப் வந்து 180 ரூபான்னு நினைக்கிறேன். ஸ்பாஞ்ச் கேக் வந்து 80 ரூபா. ரெண்டு சேர்த்து 260 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆச்சு. இங்கே பாருங்க, லட்டு, ஜிலேபி, அதிரசம் பாருங்க, அதிரசம் அப்படின்னு விற்கிறாங்க. 60 ரூபாவா, 60 ஸ்ரீலங்கன் ருபீஸ். அப்புறம் இங்கே ஸ்பாஞ்ச் கேக்லாம் விற்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் பேக்கரி. ஓகேங்க, வாங்கியாச்சு. நம்ம சைடு லேக் போயிடுவோங்க. லேக்கில் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம டிரைவர் வந்துடுவார். அவரோட சேர்ந்து கோயிலுக்கு போக வேண்டியதாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க கண்டி. சிக்ரியா வந்து அவ்வளோ பெருசாக டெவலப் டவுன் கிடையாது. அங்கே அந்த சிக்ரியா லைன் ராக் இருக்கிறதுனால அது ஃபேமஸ். மற்றபடி வந்து பெருசாக டெவலப்டான டவுன்லாம் இல்லை. நம்ம ஹோட்டல் கூட காட்டுக்கு நடுவில் தான் இருந்தது. நல்லாவே இருந்தது ஹோட்டலு, வித்தியாசமாக இருந்தது அந்த ஸ்டே. ஆனால் கண்டின்றது கொஞ்சம் டெவலப்டான டவுனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் மக்கள் கிராஸ் பண்ணுறப்போ கார்லாம் நிற்குதுங்க யூஸ்வலாக. லேக் அங்கே தாங்க இருக்கு, அங்கே தான் இருக்குது லேக்கு. அப்படியே போ. இந்த லேக்குக்கு என்ட்ரன்ஸ் எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கிறோங்க. லேக் நம்ம முன்னாடி தான் இருக்குது, ஆனால் என்ட்ரன்ஸ் எங்கன்னு தான் தெரில. இவங்க கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோம். அதாங்க லேக்கு. கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவாருங்க. வேற நடு ரோட்டில் நடந்துட்டு இருக்கோம், நல்லதில்லை. இருங்க, தோய் கிராஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓ நைஸ். அந்த குன்று மேலே ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, தெரியுதுங்களா? இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஹோட்டல்ஸ்லாம் தெரியுதுங்களா? அங்கேருந்து நல்ல வியூ இருக்கும், லேக் வியூ. லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டாலே ஒரு அல்லு விட இனிமேல் நம்ம ஊரில் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ்னா. அது மாதிரி இங்கே லேக் வியூ ஹோட்டல்ஸுங்க, நல்ல வியூ. ஆனால் அந்த ஹோட்டல் மேலே இருந்து இங்கே பாருங்க, ஒருத்தர் ஸ்னேக்கை வச்சுக்கிட்டு. நீங்கள் வேணா உங்கள் தோல் மேலே தட்ஸ் ஓகே, தேங்க்யூ. No, it's okay. Thank you. That's why I'm not comfortable with that. மேலே பாம்பு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோனாரு. நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, அது பண்ணல. சரி, ஓகே, அப்படியே இந்த லேக் ஓரமாக நடந்து போவோம். தமிழ் இங்கே நிறைய பேர் தெரியுதுங்க. ஸோ நம்ம பேசினா பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டியில் தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. செம பிஸியாக இருங்க. இன்றைக்கும் பப்ளிக் ஹாலிடே இங்கே ஸ்ரீலங்காவில். ஸோ தொடர்ந்து 4 நாள் பப்ளிக் ஹாலிடேங்க. அதனால தான் எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ வந்து ஃபுல் மூன் டே போல், அதனால் பப்ளிக் ஹாலிடேவா, ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். இதான் கோயில் நினைக்கிறேன். இதான் நினைக்கிறேன் கோயில். இது ஒரு பாருங்க முன்னாடி. சரி, யார்கிட்ட கேட்போம் இதான் கோயிலா அப்படின்னு. சரி, அப்படியே நம்ம நடப்போங்க இந்த ஏரிக்கரை ஓரமாகவே. ஓகேங்க, லேக் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நம்ம டிரைவர் ஃபோன் பண்ணிட்டாரு, கோயிலுக்கு வெளில தான் நிற்கிறாராம். இது நம்ம பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் தாங்க வந்து டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலி அது வந்து ஒரு ராயல் பேலஸாக. ராயல் பேலஸ் உள்ள தான் வந்து இந்த புத்தருடைய கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. சரி, நம்ம
கோயில்கிட்ட போய்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி பேசலாம். இது பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. புத்தருடைய சிங்கப்பல் அதை தான் வந்து இந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. பல 2000 வருஷமாக இருக்குங்க அந்த பல் இந்த கோயிலில். முன்னாடி தான் இருக்குது அந்த பேலஸு பாருங்கள். இதாங்க அந்த பேலஸ். இது உள்ளே தான் போகணும். இதில் போனால் தான் கோயில் வரும். சரி வாங்க அப்படியே போவோம் நம்ம.